ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஆதிரத்னேஸ்வரர் கோவில். இந்த ஊருடைய நிலம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வளமான ஒரு பூமி. அதில் இருக்கக்கூடிய இந்த ஆதிரத்னேஸ்வரர் கோவிலுடைய தெற்கு தரை பக்கத்தில் தான் ஒரு கல்வெட்டு இருக்குது. முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியரோட 16ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு, அதாவது 1232ஆம் ஆண்டு கல்வெட்டு. இந்த கல்வெட்டை நீங்கள் நல்லா கவனிங்க. இதில் நிறையா அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், நல்லா கவனிங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தேவன் பொன்னாண்டான் தற்கூரியான்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது படிக்காதவர்கள் அப்படிங்கிறத அந்த காலத்தில் தற்கூரின்னு கூப்பிட்ருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம தற்கூரின்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து கீழே பார்த்திங்கன்னா பேரிலழகியால் அப்படிங்கிறவங்க, அவங்களையும் அதேமாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு கீழே கணக்கு கூத்தாடுவான், கணக்கர் போல் அவர். அதேமாதிரி கீழே பார்த்திங்கன்னா சேனாவரையன், களப்பாளராயன், திருவாடனை தாரகன், இதெல்லாம் அதிகாரிகளோட பெயர். இதில் களப்பாளராயன்கிறது அதிகாரி, ஒரு அரசு அதிகாரி. சேனாவரையன்கிறது சேனாதிபதிகளுக்கு அதிபதியாக இருந்திருக்கலாம். அதேமாதிரி திருவாடனை தாரகன், இது என்னன்னு தெரியல, நான் கோவில் பணியை செய்தவராக இருக்கலாம். முதலாம் மாரவர்ம சுந்தர பாண்டியரோட முக்கியமான ஒரு கல்வெட்டு அது சொல்லப்படும்.